அரசியல் விமர்சகர் திரு ஞானி அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக காத்திருக்கிறார். வணக்கம் திரு ஞானி. தற்போது தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. ஒருபுறம் தினகரன் அவர்கள் பரம்பன் அக்ரஹார சிலையில் சசிகலா அவர்களை தற்போது சந்தித்து வருகிறார். மற்றொரு புறம் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அமைச்சர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? அரசியல் முக்கியத்துவம் இருக்குன்னு பொதுவாக கருதலாம். ஏனென்றால் தினகரன் நான் இங்கு போயிருப்பதற்காக அதனால் அதிமுகவில் மாற்றம் வருமா என்கிற பார்வையில் இருந்தால் இந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நான் கணிப்பதெல்லாம் அதிமுகவில் இருக்கக்கூடிய எந்த அணியாக இருந்தாலும் சரி, ஒரு அணியாக இருந்தாலும் 2 அணியாக இருந்தாலும் 3 அணியாக இருந்தாலும் எல்லோரும் சில மாதங்களுக்குள்ளாக மீண்டும் ஏற்படுத்தி கட்சியை காப்பாற்றிக் கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அதன் மூலம் அவர்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியும், கட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஏன்னா இப்போது நடக்கக்கூடிய பரபரப்பெல்லாம் அடுத்த சில மாதங்களில் ஓய்ந்து எல்லா அணிகளும் இணைந்து விடக்கூடிய வாய்ப்பு தான் நான் எதிர்பார்க்கிறேன். திரு ஞானி, ஏற்கனவே முன்னதாக இதே போல அமைச்சர் தங்கமணி தலைமையில ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு அமைச்சர்கள் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அதே போல ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் தற்போதும் நடைபெறுகிறது. இதற்கு ஏதாவது முக்கிய முடிவுகள் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக சசிகலா தினகரன் இவர்களை பற்றி கட்சி என்ன நினைக்கிறது, அவர்கள் கட்சியில் நீடிக்க வைப்பதா, கட்சியை விட்டு அனுப்பிவிடுவதா என்பதை பற்றி முடிவெடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அதிமுக இருக்கிறது. அது தொடர்பாக ஏதாவது ஒரு அறிவிப்பை நாம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம்.